ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு ரசம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம எவ்வளோ பெரிய சமையலாக இருந்தாலும் அசால்ட்டாக செஞ்சுருவோம். இந்த சின்ன சின்ன விஷயத்தில் தான் நம்ம கொட்டை விடுவோம். அந்த மாதிரி ரசம் விஷயத்துலலாம் நிறையா பேத்துக்கு ஒழுங்காகவே வராது. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதற்கு என்ன தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். 3 தக்காளி, 2 வரமிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10, அதே மாதிரி பூண்டு ஒரு 10 பழ அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை இவ்வளோ தான் தேவை. நெக்ஸ்ட்டு பருப்பு நான் ஆல்ரெடி முன்னாடியே நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நான் இப்போ மிக்ஸி ஜாரில் ரொம்ப பல்ஸ் மோடில் நம்ம பூண்டு வெங்காயமும் போட்டு அதிலே ஒரு 2 வரமிளகாவையும் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் சுற்றிட்டு வந்துடலாம். வரமிளகா வேணும்னாலும் நீங்கள் வரமிளகா போட்டுக்கோங்க, பச்சை மிளகா வேணும்னாலும் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ இதற்கு தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் தான் நான் எடுத்துருக்கிறேன். தேங்காயில் தாளிக்கும் பொழுது ரசம் ரொம்ப வீடே மணக்கும், அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ இதுக்கு ஆல்ரெடி எல்லாருமே